ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா, மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம லேண்டு ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான ரெட் சாயிலான புஞ்சை நிலம், அதுவும் லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இடம் கம்மியாக இருந்தாலும் பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டில் மார்க்கெட் ரேட்டோட கம்மியான ப்ரைஸுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், எத்தனை மாதம் வந்து டைம் தருவாங்க, ரோடோட வித்து எவ்வளோ, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, சிங்கிள் ஓனரா, போரு சர்வீஸ், கிணறு இருக்கா, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கனாலே இந்த வீடியோ விட்டு நீங்கள் போகிறப்ப கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54 சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல சூப்பரான மண்ணுங்க, ரெட் சாயிலான மண், சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 450 அடி வருங்க உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து 420லேருந்து 430 அடி வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும். ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்டேஜுங்க உங்களுக்கு. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரிங்க உங்களுக்கு, ஒரே ஸ்கொயராக கேக்கு மாதிரி இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஒரே பவுண்ட்ரியாக ஒரே பாக்ஸாக இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா, அரை கிலோமீட்டர்லேயே வந்து 500 மீட்டர், 500 to 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரூட் இருக்குங்க. அதுவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு, எனி டைம் ஒரு பஸ் போர் ரூட்டு. ஸோ இந்த லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 25லேருந்து ½ அன் ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 88 கிலோமீட்டர் வருங்க, 88 கிலோமீட்டர் வரும். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் வருங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் வருங்க, 33 கிலோமீட்டர் வரும். நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த லேண்டை பை பண்ணிட்ட அப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணை நிலமாகவும் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து விவசாயம் பண்ணணும், ஒரு ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. இல்லை பண்ணை நிலமாகவும் வைக்கிறதுக்கு ஃபார்ம் லேண்டுக்கும் ஒரு சூப்பரான லேண்டு. இல்லை நீங்கள் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, அது மாதிரி நீங்கள் பண்ணை ஏதாவது வைக்கணும், ஒரு இன்கம்மாக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும், மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த லேண்டு நல்ல சூப்பரான லேண்டுங்க. நல்ல ஒரு அருமையான மண் உங்களுக்கு, ரெட் சாயிலான மண், நல்ல பவுட்ரு மாதிரி இருக்குங்க. ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ கிலோமீட்டர் தாங்க வரும். ½ கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது. NH, GST, 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 23 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH, GST பைபாஸ் இருக்குங்க உங்களுக்கு. லேண்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான்.
டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 ஏக்கர் 45 சென்ட் இருக்குங்க. நீங்க வந்து ஏரியா எனக்கு 50 சென்ட் பத்தாது, இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்திலேயே ஒட்டுன மாரியே சேலுக்கு இருக்குங்க. நீங்க ஜாயின் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்ல 50 சென்ட்டே போதுனா கூட 50 சென்ட் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் ஏரியா அதிகமா வேணும். ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்கன்னு நெனச்சீங்கனாலும், 75 சென்ட் வேணாலும் 75 சென்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல 1 ஏக்கர் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும் 1 ஏக்கரும் எடுத்துக்கலாம். டோட்டலா 1 ஏக்கர் 45 சென்ட்டில 25 சென்ட்டா கட் பண்ணி தரலான்னு வச்சிருக்காருங்க. 50 சென்ட்டா கூட நீங்க வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்ல மினிமம் 25 சென்ட்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ 3 கிலோமீட்டர்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் இருக்குங்க. டவுன் பஜார் இருக்கு. அந்த பஜார் டவுன்ல உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த டவுனுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். வில்லேஜ்லாம் சொல்ல தேவையில்ல. பக்கத்திலேயே இருக்கு. நீங்க தாராளமா எந்த ஒரு பயமும் இல்லாம வீடு கட்டிட்டு கூட நீங்க சூப்பரா வந்து ஃபார்ம் லேண்ட டெவலப் பண்ணலாங்க. அதுவும் ஒரு ஸ்கொயரான லேண்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35 டூ 40 அடி ரோடுங்க. தார் ரோடு தான். ஏற்கனவே ரோடு போட்டிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ரோடு வந்து ஜெல்லி ரோடு மாரி இருக்கு உங்களுக்கு. தார் ரோடா இருந்தது. கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால ஜெல்லி ரோடு மாரி தெரியுது. காமிச்சிருக்கேன் பாருங்க. நல்ல பெரிய ரோடுங்க உங்களுக்கு. 35 அடிக்கு மேல வருங்க. 35லேருந்து 40 அடிக்குள்ள வரும். நல்ல ஒரு பெரிய ப்ராட் ரோடு உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டோட ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25 சென்ட் வந்து மினிமம் 10,50,000 சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 25 சென்ட்டில் இருந்து ஸ்டார்ட்டிங் இருக்குங்க. நீங்கள் 25 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை 50 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை 3/4 ஏக்கர் 75 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை 1 ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து இந்த லேண்டு பை பண்ணிக்கலாங்க. ஸோ 25 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10,50,000 சொல்லி ஃபைனலாக வந்து 10,00,000 சொல்கிறாங்க. ஸோ 50 சென்ட்டா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 12 லேக்ஸ் வருங்க. பி பி 20,00,000 வரும் 50 சென்ட்டு. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்கு. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்கு. டவுன்ல இருந்து பக்கத்திலேயே இருக்கு 3 கிலோமீட்டர்லேயே. அதுவும் பெரிய டவுனுங்க. பஸ் போற ரூட்லாம் பக்கத்தில இருக்கு. ஸ்டேட் பைபாஸ்லாம் பக்கத்தில இருக்கு. வில்லேஜ் பக்கத்தில இருக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டோட இருக்கு. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோட இருக்குங்க. நீங்க லேண்ட் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா, டைரக்ட் ஓனர் கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்ல அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஓனர் கிட்ட தான் சேல்ஸ்ல இருக்கு. ஸோ நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் பண்ணி எடுக்கலாம் தப்பா நினச்சிக்காதீங்க. பர்சனல் ஒர்க்ல இருந்திருப்பேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா வாட்ஸ்அப்